அதில் நான் வருஷம் போன பொழுது இப்போவுல மட்டும்தான் விழா. இந்த வருஷம் போறேன், 10 ஊருக்கு என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. மலேசியாவில் 10 ஊர், நம்ம சேலம் கோயம்புத்தூருங்கிற மாதிரி இந்தியாவில், அது மாதிரி மலேசியாவில் 10 ஊர். தலைநகரம் கோலாலம்பூர், அதுக்கு பக்கத்தில் சிரம்பான், கொஞ்ச தூரத்தில் பினாங்கு, பினாங்கிலிருந்து கூலி, கூலிமிலிருந்து ஈப்போவிலிருந்து கொடைக்கானல் மாதிரி கேமரான் மலை, அலோர் ஸ்டார்னு ஒரு ஊர், வரிசைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊர். எல்லா ஊர்லையும் போய் என்ன செய்யணும், அருணகிரிநாதருக்கு சாயந்தரம் ஊர்வலம், ராத்திரிக்கு சொற்பொழிவு, வந்திருக்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல அங்கே ஆரம்பிச்சனா 2வது சிவகாசி. அங்கே முடிச்ச கையோட வந்து சிவகாசியில் பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் பல ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறான். அந்த அம்பாள் திருவடிகளுக்கு வணக்கம். இன்றைய உபயதாரர் பெருமக்கள் மிக சிறப்பான முறையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பெருமக்கள், நம்முடைய திருமலையப்ப நாடார், ஜெகலட்சுமி தாய், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்கள், ஆனந்த கணேஷ் அவர்கள், திருமதி ஆனந்த கணேஷ் அவர்கள், எல்லாருக்கும் நம்முடைய மனங்கழிந்த நன்றி. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டினாத்தான் சத்தம். இதுக்காக சொல்லல, அவங்களும் செய்யணும், நம்மளும் செய்யணும். சிவகாசி கொடுத்து வச்ச ஊர். எந்த ஊர்லையும் 30 நாளைக்கு திருவிழா மாதிரி நடத்துறத நீங்க பார்க்க முடியாது. மிக சிறப்பாக நடத்தக்கூடிய பெருமக்கள் இந்த சிவகாசியில இருக்கிறார்கள். நன்கொடையாளர்கள், ஆதரவு தரக்கூடிய பெருமக்கள், வந்து கேட்கக்கூடிய பெருமக்கள், காலையில் குளிரையும் பொருட்படுத்தாமல் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி வரக்கூடிய தாய்குலத்து புண்ணியவதிகள், அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி நம்ம தலைப்புக்குள்ள போறோம். இந்த தடவை எனக்கு 7 நாள் பேச்சு. இன்னைக்கு முதல் நாள். 7 நாள் இங்க என்ன தெரியுமா, எல்லாம் அம்பாள் தான். பூரா இவங்க சைடு தான் இன்னைக்கு. எல்லாம் தாய்க்குலம். ஆமா, சிவபெருமான நேரில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. முடியும், ஆனா முடியாது. என்ன சார் ஒன்றும் புரியலையே? நீங்க சாதாரண கண்ணால அவனை பார்க்க முடியாது. அவனை பார்க்கணும்னா அதுக்கு ஒருத்தி கண்ணாடி கொடுக்கணும். அவ கண்ணாடி கொடுத்தா தான் நீங்க அவனை பார்க்க முடியும். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? அவளுக்கு பேரு தான் பராசக்தி அம்பாள். அவனுடைய அருளுக்கும் பராசக்தின்னு பேர். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அருளுக்கு பராசக்தின்னு பேர். எல்லா கோயில்லையும் சைவ சமயத்துக்கு பெருமை என்ன தெரியுமா? கோயிலுக்கு போனா முதல்ல அம்பாளை கும்பிடு, அப்புறம் சிவபெருமானை கும்பிடு. எங்க மதுரை வந்திருக்கீங்களாமா? முதல்ல யாருக்கு கும்பிடு? மீனாட்சிக்கு தான் முதல் பூஜை. யாருக்கு? எங்க ராஜாத்தி, உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவள். மதங்க முனிவரால் வடிவமைக்கப்பட்டதுனாலே ராஜ மாதங்கின்னு அவளுக்கு பேரு. முதல் பூஜை அவளுக்குத்தான். காலையில சிவபெருமான் பேசாம இருக்க வேண்டியது. ஐயரே, அங்க பூஜை முடிஞ்சிருச்சா? இப்பதான் முடிஞ்சிருக்கு. அப்ப நமக்கு என்ன 1/2 மணி நேரம் ஆகும். முதல் பூஜை யாருக்கு? அம்பாளுக்கு. இன்னொன்று தெரியுமா? மதுரை கோவிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா? திருவிழாவுக்கு வந்திருக்கீங்களா? இப்ப கேட்கிறேன். சுவாமி கோயிலுக்குள்ள இருந்து வெளியில வர்றாருங்க. மதுரை கோயிலுக்கு 5 வாசல், 4 பக்கம் 4 வாசல், ராஜகோபுரம். அது வழியா சுவாமி வர்றதும் கிடையாது, போறதும் கிடையாது. 4 பக்கம் 4 பெரிய வாசலுமா, 9 நிலை. மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், செவ்வந்தி செட்டியார், அமராவதி புதூர் வைநாகரம், நாகப்பன் செட்டியார், 4 பேர் கட்டின ராஜகோபுரங்கள். சும்மா 9 நிலை. திருவண்ணாமலை 11 நிலை, மதுரை 9 நிலை. ராஜகோபுரம். அது வழியா சாமி வர்றதும் கிடையாது, போறதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர இருக்கும். அப்ப சாமி எந்த வாசல் வழியா வருவாரு? கிழக்கு பக்கத்துல சுவாமி சந்நிதிக்கு அடுத்தாப்புல சுவாமிக்கு வலது பக்கம், சுவாமிக்கு வலது பக்கம் அம்பாள் சந்நிதிக்கு நேர ஒரு கோபுரம்.
சுவாமிக்கு வலது பக்கம் அம்பாள், மறக்காதீங்க. மதுரை மீனாட்சி கோயில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுவாமிக்கு எந்த பக்கம் அம்பாள்? வலது பக்கம். வலதுன்னா பலம்னு அர்த்தம். அங்கே பலம் பூரா அம்பாளுக்கு தான். அதனால வலது பக்கம். இடது பக்கம் இருக்கிற அம்பாள் வலது பக்கம் சந்நிதி கொண்டு எழுந்தருளி இருப்பாள். வலது பக்கத்திலே அம்பாள் சந்நிதிக்கு நேர ஒரு கோபுர வாசல், சின்ன கோபுரம். கோபுரம் கூட சரியா தெரியாது. அஷ்டசக்தி மண்டபம். அது வழியாத்தான் சாமி வருவார், திரும்ப போவார். என்ன அர்த்தமா? கடவுள் நம்மிடம் வர வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் வருவார். நீ கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் கடவுளை சென்று அடைய வேண்டும். பராசக்தி இல்லைன்னா அவரும் நம்மகிட்ட வர முடியாது, நம்மளும் அவர்கிட்ட போக முடியாது. இப்ப சொல்லுங்க, கடவுள் வேணுமா? கடவுள் அருள் வேணுமா? அருள் பண்ணலைன்னா நம்ம எதுக்குமா இவர்கிட்ட போறான்? நம்ம அவ்வளவு செவனேன்னு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கிட்டே போக மாட்டோம்ல. அருள் பண்ணத்தானேமா போவோம். அருளுக்கு என்ன பேரு? அம்பாள், பராசக்தி, பத்திரகாளி, மகாமாரி, சமயபுரத்து மாரி, கல்கத்தா பவதாரிணி, திருமீகச்சூர் லலிதாம்பிகை, மயிலாப்பூரில் கற்பகாம்பிகை, காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி, மதுரையில் மீனாட்சி, காலத்தியில் ஞான பூங்கோதை, எல்லாம் அம்பாதான். அம்பாளை கும்பிட்டுத்தான் மேல போகணும். இந்த ஆண்டு கடவுள் கட்டளை நாகரத்னம் இந்த தலைப்புக்கு ஒத்துக்கிட்டார். என்னம்மா சரிதானா? இப்ப இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? கல்கத்தாவுக்கு போறோம். முதல்ல கல்கத்தாவின் பெருமை, அப்புறம் பவதாரிணின்னா யாரு, யாரை பத்தி சொல்ல போறீங்க, அவளுக்கு என்ன பெருமை, இதுதான் இன்றைய சொற்பொழி. கல்கத்தாவுக்கு என்ன பெருமை? இந்தியாவினுடைய புகழை நிலைநாட்டிய 4 பேர் கல்கத்தாவில் பிறந்தவர். ஒண்ணு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி ஒரு சேனையவே உண்டாக்கி விட்டார் தெரியுமா? ஆண்களும் பெண்களும். இந்திய தேசிய ராணுவத்திலே 5000 பெண்களுக்கு மேல் இருந்தார்கள். பெண்கள் பட்டாளம் தனி, ஆண்கள் பட்டாளம் தனி. இந்தியாவை நோக்கி நான் சென்று வெள்ளக்காரனை விரட்டிவிட்டு டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி சென்று நான் ஒரு புது ராஜ்யத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். IAS பாஸ் பண்ணிவிட்டு அது வேண்டாம்னு விட்டுட்டு வந்தவர். அவர் பிறந்தது கல்கத்தா. பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா? மதர் ஆசிரமம் போயிருக்கீங்களா? மதர்னா யாரு? பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்த பொண்ணு, மிரா அல்பான்சான்னு பேரு. பிரான்ஸ்ல பாரிஸ்ல இருந்து வந்த பொண்ணு. எப்படி வந்தது அந்த பொண்ணு? கிறிஸ்தவ பொண்ணு, மறக்காதீங்க. அப்படி பூஜையில உட்காருமா, ஒரு எதிர்த்தாப்புல தாடி மீசையோட ஒருத்தர் தெரிவாரா? யாரு அவரு? எப்ப பூஜை பண்ணாலும் இவர் முகம் தானே வருது. யார் இவரு? தெரியல. கணவர்கிட்ட சொல்லுது அந்த பொண்ணு, ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கும். யாரோ ஒருத்தர் இப்படி வர்றாரு, தெரியலம்மா. கணவர் இந்தியாவுக்கு வந்தார், பாண்டிச்சேரிக்கு வந்தார். அங்க ஒருத்தரை பார்த்தார். அட, என் மனைவியினுடைய கனவில் வந்தவர் இவர்தான். பூஜை பண்ற பொழுது காட்சி கொடுத்தாரே, அது இவர்தான். உடனே போனாரா, பிரான்ஸ்ல இருந்து அம்மாவை கூட்டிட்டு இருந்தாரு மனைவி. கணவன் அப்படி இல்லையா இருக்கணும். பொண்டாட்டி ஆசைப்பட்டதுக்காக எங்க இருந்து கூட்டிக்கிட்டு வர்றாரு. பிரான்ஸுக்கு போய் கூட்டிக்கிட்டு வந்து பாண்டிச்சேரியில காமிச்சா இந்த பொண்ணு காலில் விழுந்துருச்சு. சுவாமி, என்னை சிஷ்யையாக ஏற்றுக்கொண்டார். அவர் யார் தெரியுமா? மகான் அரவிந்தர். மகான் அரவிந்தர் ஜெயில கொண்டே போட்டான் வெள்ளக்காரன். ஜெயில எல்லாம் கிருஷ்ணனா தெரிஞ்சுதான். ஜெயிலர் கிருஷ்ணன். அந்த ரூம்ல இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, எல்லாம் கண்ணன். நம்மாழ்வார் பாடுவார், எல்லாம் கிருஷ்ணன். அவர்தான் மகான் அரவிந்தர். அவர் பிறந்தது கல்கத்தாவிலே. விவேகானந்த சுவாமி நம்மளை பத்தி எல்லாம் ஊர்ல உலகத்துல என்ன தெரியுமா சொன்னா? இந்துக்களா? ஐயையோ, காட்டு மிராண்டிகள். நமக்கு கொடுத்த பட்டம் இன்னைக்கு.
இந்தியா பாரத நாடு தோன்ற பொழுது இவங்க ஊரே கிடையாது. அப்படிப்பட்ட காலம். அவன் சொல்றான் நம்மளை பார்த்து இவன் பூரா காட்டு மராண்டிகள். கல்லை கும்பிடுவார்கள், மரத்தை கும்பிடுவார்கள், மண்ணை கும்பிடுவார்கள், இவர்கள் பாம்பை கும்பிடுவார்கள், பள்ளியை கும்பிடுவார்கள், காட்டு மராண்டிகள் இப்படின்னு அமெரிக்காரன் சொல்லிட்டு தெரியும். 1893 சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார். சிகாகோன்னு ஒரு ஊர். நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சிகாகோவில் பேசினார். பெரிய மகாநாடு, 7000 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். சர்வ மத மகாநாடு. கிறிஸ்டியன்ஸ் அதிகம், புத்திஸ்ட் ஒரு பக்கம், எல்லாரும் இருக்கிறான். இந்து மதத்துக்கு நாதியே இல்லை. இங்க பேப்பர்ல செய்தி வந்துச்சான், எந்த ஊர்ல இந்தியாவில் சிகாகோவில் சர்வ மத மகாநாடு நடக்கிறது, முடிந்தவர்கள் வரலாம். ஒரு இந்து ஒருத்தர் எந்திரிச்சாராம், நம்ம போகலாமான்னு கேட்டாராம். பத்திரிகைக்காரன் சொன்னானா, எதுக்கு போகணும், அங்க போய் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, எல்லாத்துக்கும் கீழ்பட்ட நாடு, ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கா? அங்க போய் பாருங்க, போர்டு போட்டிருப்பான அந்த காலத்துல, நாய்களும் இந்தியர்களும் பிரவேசிக்க கூடாது. டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் நாட் அலவுட். இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? வெள்ளக்காரங்க அவ்வளவு திமிரு. நாய்களும் இந்தியர்களும் பிரவேசிக்க கூடாது. அப்ப யாரும் போகல, சுவாமி விவேகானந்தர் மட்டும் போற. 1893 மார்ச் மாசம்னு சொன்னாங்க. இவர் புறப்பட்டு போயிட்டார். கையில காசு இல்லை, சாமியாரு. சென்னையில ஒரு புண்ணியவான், 23 வயசு பையன், அழகிய சிங்கம் பேர். அழகிய சிங்கம் ஐயங்கார் அப்படின்னு ஒரு 60 வயசு நினைக்காதீங்க, சின்ன பிள்ளை. 23 வயசு, கல்லூரி மாணவர். அவரு போனாராம், எல்லார்ட்டையும் 50 காசு வாங்கினாராம். 1/2 ரூபா. 1500 மாணவர்கள் 750 ரூபா கொடுத்தாங்களாம். எதுக்கு? சுவாமி அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு. பணம் பத்தலை. 750, அந்த காலத்து 750 ரூபாமா, பணம் பத்தலை. என்ன செய்கிறது? ராமநாதபுரம் மகாராஜா பாஸ்கர சேதுபதி புண்ணியவான் மேற்கொண்டு 500 ரூபா கொடுத்தாராம். 750, 500, 1250, 1250 ரூபா. அப்பா சாமியை அனுப்பிச்சு விட்டாங்க. திரும்பி வர்றதுக்கு எப்படி இருக்கு? 1250 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, சாமி வந்தாரா சிகாகோ பகுதிக்கு? ஒத்தி வச்சாச்சு மகாநாட்டை. எப்போ? மார்ச்சில் நடக்க வேண்டிய மகாநாடு செப்டம்பர் 11. இந்த அமெரிக்காவுக்கு செப்டம்பர் 11க்கு ஏகப்பட்ட ஒத்துமை உண்டு. இந்த ரெட்ட கோபுரத்தை தாக்குனதெல்லாம் அப்பத்தான் செப்டம்பர். எங்கெங்க? மார்ச்லேருந்து செப்டம்பர். நம்ம பையனே தான் அந்த காலத்தில் மார்ச்சில் எக்ஸாம் ஃபெயிலாக போயிட்டா செப்டம்பரில் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ மார்ச்சில் நடக்க வேண்டிய அந்த பெரிய மகாநாடு செப்டம்பர்னு ஒத்தி போட்டுட்டேன். இன்னும் 5-6 மாதம் இருக்கே. சோத்துக்கு என்ன செய்வது? என்னங்க, எந்த நாடு? அமெரிக்கா. ஒரு வீட்டு வாசப்படியில போய், சுவாமிஜி, அம்மா பவதாரிணி வந்துட்டாங்க. பவதாரிணி, அம்மா பவதாரிணி அன்புற்றபடி இருக்கார். கனவை திறந்தது. ஒரு வெள்ளக்கார அம்மா வந்திருக்கிறார். Who are you? நீ யார்? I am from India. நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கேன். முகத்தை பார்க்கறா, பிரகாசமா இருக்கு. ஜோதி பிரகாசம். 30 வயசுமா விவேகானந்தருக்கு. அப்ப என்ன வயசு? 30. 1863 பிறந்தார். இது 1893. 30 வயசு இளைஞர். அப்படி பார்க்கிறாள். கம்மின் உள்ள வந்து உட்கார். சாப்பிட்டியா? சாப்பாடு பேச ஆரம்பிச்சாரு. கேட்டா விவரமுள்ள ஆளுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. எப்பவும் நம்ம பேசினாத்தான் நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னே தெரியும். இதுக்காகத்தான் அறிவில்லாத ரொம்ப பேர் கம்முன்னு உட்கார்ந்துறது. எதுக்குடா வாயை திறந்து நம்மளை காட்டி கொடுப்பானே. பேச ஆரம்பிச்சாரா, அடுத்த ஒரு தெருவூரை வந்து உட்கார்ந்து
Hey, he has got something. இந்த ஆள்கிட்ட என்னமோ இருக்குடா, நம்மளுக்கு தெரியாதது என்னமோ இருக்கு. இவன் இந்தியாவில இருந்து வந்திருக்கான், இந்த ஆள் பெரிய ஆளு. கூட்டம் சேர்ந்து போச்சு. நரேந்திரனுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறாங்க. சாமிக்கு இயற்பெயர் தெரியுமா? நரேந்திரன். அது என்னமோ இந்தியா நல்லா இருக்கணும்னா நரேந்திரனுங்கிற பேர்ல ஒருத்தர் வந்தாத்தான் இந்தியா நல்லா இருக்கும் போல இருக்கு. அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். நரேந்திரன் கெட்டிக்கார பிள்ளை. 6 மாசம் ராஜோபச்சாரம். சிகாகோவுக்கு போனாரா, 7000 பேர் உட்கார்ந்து இருந்தானா, நீங்க பேசணும் தாங்க. கை கால் ஆடு. 7000 பேர், 30 வயசுக்குள்ள. நான் இதுவரைக்கும் இப்படி கூட்டத்தை பார்த்ததில்லை. நான் என்னத்தை பேச போறேன்? எதிர்த்தாப்புல பவதாரிணி காட்சி அளிக்கிறார். ஓ, பக்கத்துல பகவான் ராமகிருஷ்ணர். நான் மூலமூர்த்தி, நீ உற்சவமூர்த்தி. போ. மூலமூர்த்தி அசையப்படாது, உற்சவமூர்த்தி அசையாம இருக்கப்படாது. சொல்றது புரியுதா தாயி? அம்பாள் சிலை உள்ளே இருக்க அசையப்படாது. தோல்ல தூக்கிட்டு வரமே, அவ அசையாம இருக்கக்கூடாது. நான் மூலமூர்த்தி, நீ உற்சவமூர்த்தி. போ. 1000 ஞான பலம் யாரு கொடுத்தா? பவதாரிணி. அப்படியே போனாரா, 7000 பேரையும் பார்த்தாரா. பெரிய கட்டடமுங்க. அந்த கட்டடத்தில் அப்படி பார்த்தாரா, 7 வார்த்தை. 7000 பேர் எந்திரிச்சு நின்று கையை தட்டினாங்க. 7 வார்த்தை. 7 வார்த்தை. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. இதுல என்ன சார்ந்துக்கு கையை தட்டுறதுக்கு? இதுவரைக்கும் பேசின அத்தனை பேரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சீமான்களே, சீமாட்டிகளே. இந்த ஆடு இந்தியாவிலிருந்து வந்து எங்களை எல்லாம் அக்கா தங்கச்சியா, அண்ணன் தம்பியா மாத்தி சகோதரர்களே, சகோதரிகளே என்றாரு. ஆகா, உலக மக்களை எல்லாம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்பதை இந்த சாமி நிலைநாட்டி விட்டார். இந்த கைதட்டி யாருக்கு? யாருக்குமா? விவேகானந்தருக்கு. என்னங்க எப்படி இருக்கணும்? இவருக்கு ஞான பலம் வந்துருச்சு. எல்லாரும் கையை தட்டிவிட்டான். அன்னைக்கு இவர் தாங்க மேன் ஆஃப் தி மேட்ச். சும்மா சக்க போட்டு பேசிவிட்டார். எல்லாம் அசந்தே போனோம். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு சின்ன கதை சொன்னார். தவளை கதை. ஒரு கிணறு, கிணத்துக்குள்ள ஒரு தவளை. அது கிணத்தை தவிர வெளியில போனது இல்லை. கிணறு தான் அதுக்கு உலகம். உலகம் எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு. எவ்வளவு பெருசு? கிணறு அளவு பெருசு. ஒரு நாள் கடல் தவளையை உள்ள எவனோ தூக்கி போட்டு விட்டாங்க. தண்ணியோட வந்துச்சு, ஊத்திட்டாங்க. கடல் தவளை வந்துருச்சு. ஏய், எங்க இருந்து வரேன்? நான் கடல்ல இருந்து. கடலா? அது எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். பெருசுன்னா இவ்வளவு பெருசா இருக்குமா? எது? இந்த கிணத்து தவளை. இல்லை, இன்னும் பெருசு. இவ்வளவு பெருசா இருக்குமா? இல்லை. இவ்வளவு பெருசா இருக்குமா? இல்லை, இன்னும் பெருசு. அந்த கிணத்தை ஒரு ஜம்ப் பண்ணிச்சு கிணத்து தவளை. இவ்வளவு பெருசா இருக்குமா? போடா முட்டாளே, இது மாதிரி 10000 மடங்கு பெருசு. அப்படியா? அப்படி ஒரு கடல் இருக்க முடியாது, நீ போய் சொல்ற. கதை முடிஞ்சு போச்சு. இது என்னமா இருக்கு? இந்த கையை தட்டுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம ஜாதிக்காரன்னு கையை தட்டினாங்களா? நம்ம ஊர்க்காரன்னு கையை தட்டினாங்களா? நம்ம நாட்டுக்காரன்னு கையை தட்டினாங்களா? இன்னும் தெரியுமா இருக்குதுல, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாம அதுதான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிணத்து தவளைகள். சாமி எப்படி கும்பிடணும்? சிலுவை போட்டு தான் கும்பிடணும். வேற அதெல்லாம் கூட இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும். ஒரு கண்டிப்பு இருக்குல்ல, அதுக்கு மேல போகக்கூடாது. பைபிளை தவிர வேற எதையும் படிக்கப்படாது. படிச்சா கெட்டு போறீங்க, படிச்சா மாறிடுறேன். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டுட்டு கண்ணுல ஒரு மூடி போடுவான் பார்த்திருக்கா? இந்து மதம் அப்படி இல்லை. கடல் தவளை மாதிரி எந்த மதத்தை வேணாலும் படி, எந்த மதத்துக்கு வேணாலும் போ. ஆனால் கடைசியில் ஆராய்ந்து பார்த்து விட்டு இந்து மதத்துக்குத்தான் திரும்பி வருவாய்.
கடல் தவளை எல்லாம் சுத்தமில்ல, நீங்க எல்லாம் கிணத்து தவளைகள், அதனால ஒன்ன கதியும் இல்லை, ஓடி போனா விதியும் இல்லைன்னு அதோட உட்கார்ந்துட்டீங்க. இந்து மதம் அடர்த்தம் சொல்ல வேண்டியது என்ன அழகா சாமி சொல்லிவிட்டாரு. 30 வயசு பிள்ளை, பிறந்தது எந்த ஊர்? கல்கத்தா. எல்லாம் அசந்து போனாங்க. ஒரு அழகான அமெரிக்க பொண்ணு கெட்டிக்காரி. இந்த சாமியார் நல்லா இருக்காரு, அழகா வேற இருக்காரு, 30 வயசு, அறிவாளியாகவும் இருக்காரு. வளர்ச்சி போட்டணும் தீர்மானம் பண்ணி போச்சு. கூட்டம் அந்த பொண்ணு பக்கத்துல வருது, ஹை ஹீல் ஷூ பிட்டு குட்ட பாவாடை, சும்மா நல்ல அழகான பொண்ணு, சும்மா இல்லை வந்துடுச்சு. சாமியை பார்த்து, வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் சொல்லணும். ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படித்தானே சொல்லணும். அசிங்கா ஒரு பொண்ணு அப்படி சொல்லுவான்? இதற்கான் இத்தனை பேருக்கு முன்னால அப்படி சொல்ல முடியுமா? சொல்லப்படாது. ஆனா சொன்னத்தன் காரியம் நடக்கும். வாய் மூடிக்கிட்டு போனா இந்த ஆள் இந்தியாவுக்கு போயிடுவாரு, விட்டுறப்படாது. இந்த வாய்ப்பு போனா இனிமே கிடைக்காது. இதை பார்த்த சுவாமிஜி, வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ, உங்களைப் போலே ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சுத்தி வளைச்சு சுட்டுட்டாளா? உங்களை மாதிரி ஒரு மகன் வேணும்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு வேணும். சொல்ல வேண்டியதை கெட்டிக்கார பொண்ணு நாசூக்கா அழகா சொல்லிட்டா. நம்ம காலத்து சாமியாரா இருந்தா, சே அமெரிக்காரிகளை கூப்பிடுறா, தேங்க்யூன்ட்டு பின்னாலே போயிருப்பாரு. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் போயிருப்பாரா இல்லையா? இது சுவாமிஜி விவேகானந்தர் அவதாரணியுடைய பிள்ளை. என்ன சொன்னார் தெரியுமா? என்னமா வேணும், என்ன மாதிரி பிள்ளை? ஐயோ என்ன மாதிரி என்ன பிள்ளை? நானே உனக்கு பிள்ளை. ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். அம்மா நானே உனக்கு பிள்ளை. ஓஞ்சி வாங்க. திஸ் இஸ் இந்தியா. என்ன வார்த்தான்? இதுதான் பெண்டாட்டியை தவிர அத்தனை பெண்களும் தாய்க்கு சமானம், அதுதான் இந்தியா. என் செலுத்தாடிவரை என்ன அம்மானிட்டாரு. நான் டேடி, நான் வந்து டார்டிங்னு கூப்பிடுவார்னு நினைச்சேன். இந்த மனுஷன் என்ன அம்மான்னு கூப்பிட்டு விட்டாரு. இந்தியாவில் பொண்டாட்டியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமானம், தெரியுமா? தம்பி சம்சாரம் மகளுக்கு சமானம், அண்ணன் மனைவி தாய்க்கு சமானம். நம்ம பழக்கம், நம்ம பண்பாடு. ஆனா அமெரிக்காவில் தாயை தவிர அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்லக்கூடாது. புரியுதா? அவங்க அரண்டு அன்னி பெசன்ட்னு ஒரு அம்மா, அவங்க பெரிய ஆளு, ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அழகா சொன்னாங்க, நம்ம அமெரிக்கன்ஸ் தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு? நம்ம சாமியார்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு 4 சாமியார் அமெரிக்காவுக்கு வந்திருந்தா, ஐயோ அமெரிக்கா இந்தியா மாதிரி சிறப்பாயிருமே. சொன்னது சாதாரணப்பட்ட ஆள் இல்லைங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அன்னி பெசன்ட் கொடி கட்டி பறந்தாரா? யாரு காரணம்? பவதாரிணி காரணம். யாரு சார் இந்த பவதாரிணி? இப்ப கதைக்குள்ள பாரு. கல்கத்தாவுக்கு என்ன புகழ்? நேதாஜி பிறந்தது கல்கத்தா, விவேகானந்தர் கல்கத்தா, அரவிந்தர் கல்கத்தா, தாகூர் கீதாஞ்சலி, நோபல் பரிசு பெற்ற கீதாஞ்சலி. ஒன்னே ஒன்று சொல்லவா? அதுல இருந்து தாகூர் ஒரு நாள் தூங்கினாராம். கடவுள் கனவுல வந்துட்டார். ஏய், நாளைக்கு மத்தியானம் உன் வீட்டுக்கு வரப்போறேன் 1 மணிக்கு. ஆகா, நாளைக்கு கடவுள் நம்ம வீட்டுக்கு வரப்போறாரா? முடிச்சுக்கிட்டாரு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அழகா எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு பழம் வச்சு சாம்பிராணி ஏற்றி காத்துக்கிட்டு இருக்காரு. எப்போ வர்றேன்னாரு? 1 மணிக்கு. 12 மணி ரெடியா உட்கார்ந்து இருக்கார். கடவுள் வருவார், கடவுள் வருவார். வாசக்கதவை திறந்து வச்சு ஊதுவத்தி புகையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு கிழமை 95 வயசு. ஐயா கொஞ்சம் நான் உட்கார்ந்துட்டு போறேன். ஆனா பாவி, என்ன உட்காரப்படாது, கடவுள் வரப்போறார். நீ பாட்டுக்கு செத்து தொலைச்சின்னா கடவுள் வரமாட்டார். தீட்டு போடா. சாமி கால் வலிக்குது, ஒரு 1/2 நிமிஷம் கூட உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமா உட்கார்ந்து. பெரம்பு எடுத்து போட்டாரு காந்த போடா. கடவுள் வர்ற நேரத்துல கிழமை நீ வர்ற
இந்த ஆள் போயிட்டா 12 ஆள் குஷ்டரோகி, உடம்பெல்லாம் அழுகி போச்சு. அந்த வியாதிக்கு பேர் தெரியுமாமா? தமிழ்ல தொடுநோய். குஷ்டரோகத்துக்கு என்ன பேரு? தொடுநோய். ஏன்? எல்லா நோயும் அதை தொடுமா, அது அவ்வளவு மோசமான நோயா, அதனால அதுக்கு என்ன பேர் வச்சேன்? தொடுநோய். அதையே உடம்பு அழுகி வச்சு, சாமி கொஞ்சம் படுத்துக்கிறேன். போடா போடா போடா, கடவுள் வர போறாரு. குஷ்டரோகியை பார்த்தா கடவுளுக்கு ஆகாது. எப்படி நீ வராது போ. முடியல சாமி, கொஞ்சம் சாஞ்சுக்கிறேன். உட்கார்ந்துட்டேன். எடுத்தாரு பெரம்ப, போட்டாரு முதுகுல ஒரு போடு, எந்திரிச்சு போயிட்டேன். 11:55. இன்னும் 5 நிமிஷத்துல கடவுள் வர போறார். இல்ல 12:55, இன்னும் 5 நிமிஷத்துல கடவுள் வர போறார். வயிற்றுல பிள்ளை, கர்ப்பிணி, கடவுளுக்கு சமானம். வயிற்றுல பிள்ளையோட ஒரு பொண்ணு வந்தா அவள் கடவுளுக்கு சமானம். அது குடியிருந்த கோயில். கஷ்டப்பட்டு வர்றா. சாமி மயக்கமா வருது, கொஞ்சம் உட்காரு. ஐயோ குழந்தை பிறந்துட்டா தீட்டு, கடவுள் வரமாட்டார். வரமாட்டார்ல கடவுள். இது எப்படி இருக்கு? தீட்டான் வரமாட்டான். அதுக்கு கருவறைன்னு பேரு, இதுக்கு கருவறைன்னு பேருமா. புரியுதா? அம்மா வயசுல பிள்ளை இருக்கிறவருக்கு என்னம்மா பேரு? கருவறை. ஞாபகம் இல்ல. ஓ நிக்காதே. இல்ல சாமி கொஞ்சம் படுத்த. தலையில ஒரு அடி போட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டா. மணி ஆச்சு, கடவுளை காணும். சொன்ன நேரம் முடிஞ்சு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம். கடவுள் ஏமாற்றி விட்டார். ராத்திரிக்கு தூங்குறாரு தாகும். கடவுள் கனவுல வர்ற. நீ என்ன கனவுல வர்ற, நனவுல வர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்ட. இன்னைக்கு வர்றேன் இல்ல, வரல இல்ல. யார சொன்னா? முதல்ல கிழவனா வந்தேன், காலில் அடிச்சுட்டேன். குஷ்டரோகியா வந்தேன், முதுகில் அடிச்சுட்டேன். தாய்க்குலம் கர்ப்பிணி பொண்ணா வந்தேன், பாவி அப்ப கூட இறக்கம் இல்லை, தலையில் அடிச்சு விட்டேன். உங்களுக்கு அடி வாங்க முடியாது, நான் வரமாட்டேன் போ. புரியுதா? கடவுள் எப்படி வருவாரம்மா? எப்படி வேணாலும் வருவார். இந்த கதையை சொன்னது யாரு? தாகூர். கீதாஞ்சலி. தாகூர் பிறந்தது கல்கத்தா, விவேகானந்தர் பிறந்தது கல்கத்தா, நேதாஜி பிறந்தது கல்கத்தா, அரவிந்தர் பிறந்தது